எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய 5வது நாள். இன்னைக்கு வெயிட் பாருங்க 55, கரெக்டாக 55 இருக்குது. சந்தோஷம். இப்போ வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் 250 ml வந்து எனர்ஜி ட்ரிங்க் தான் எடுத்துக்கிறேன். எனர்ஜி ட்ரிங்க் 250 ml வந்து இன்றைக்கி பெரிய டம்ளரில் எடுத்துக்கிறேன். அதனால் வந்து இது 300 ml டம்ளர் 250 அளவு வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 hour வாக்கிங் போகிறேன். எப்பயும் போல் 1 hour வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சட்டி நிறைய வந்து சீரக தண்ணி காய்ச்சி வச்சுருப்போம். அதிலிருந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அல்லது 2 டம்ளர் வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1/2 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு காலையில் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு வந்து ஒரு மில்க் ஷேக் எடுத்துக்கிறேன். எப்போயும் நைட் மில்க் ஷேக் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ இன்றைக்கி வந்து காலையிலேயே மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து ஆரஞ்சு மில்க் ஷேக் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நேற்று தான் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாமே நான் சாப்பிட மாட்டேன். சிகப்பு கொய்யா அப்புறம் ஒரு நெல்லிக்காய், அந்த 2 மட்டும் சாப்பிடுவேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பாக்களுக்காக மொத்தமாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம சாப்பிட்றப்ப அவங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 மட்டும் சாப்பிடுவேன். பாருங்கள், போட்டவுடனே பாப்பா எடுத்து சாப்பிட்றாங்க. அப்புறம் 11 மணிக்கு இது வந்து எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் குதிரைவலி அரிசி, கொள்ளு, இதோட என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி பொடி செஞ்சோம்ல நேற்று, அதில் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்து சாப்பாடு ஆக்கிட்டேன். அதுக்கு வந்து சொரக்காய் குழம்பு, சிகப்பு கீரை பொரியல், அப்புறம் வாழைக்காயில் வந்து உருளைக்கிழங்குல பஜ்ஜி செஞ்சேன். அதில் வந்து ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது மத்தியானம் லஞ்ச். அப்புறம் ஈவினிங் எப்பயும் போல் எனர்ஜி ட்ரிங்க், அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 பிஸ்கட் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம். இதில் வந்து அயன், ஃபைபர் இதெல்லாமே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்து தான் சாப்பிட்றேன். அதனால் 2 தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது முடிச்சதுக்கப்புறம் நைட் இட்லி தான் வந்து சாப்பிட போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா நேற்று வந்து கருப்பு கவுனி அந்த கொள்ளு எல்லாம் போட்டு பொடி ஆக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து தான் வந்து கருப்பு கவுனி இட்லி செய்ய போகிறேன். இட்லி தோசை எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். நைட்டு வந்து இட்லி தோசைக்கு பதிலாக நான் வந்து கருப்பு கவுனியில் சாப்பிட்டுக்கிறேன். இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு அதை வந்து இட்லியாக ஊற்றி எடுத்துக்க போகிறேன். நல்லா கரைச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கரைச்சி வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 இட்லி வந்துச்சு. 2 ஸ்பூனுக்கே 3 இட்லி வந்துச்சு. அதில் நான் 2 மட்டும் எடுத்துக்கிறேன். 2 இட்லி அப்புறம் மத்தியானம் வச்ச சொரக்காய் குழம்போட எனக்கு நைட்டு வந்து நான் டிஃபன் முடிச்சுக்கிறேன்.